டியர் கமெண்டர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். என்னன்னா நேற்று அந்த ஆளோட 10 மணி லைவில் ஒரு கமெண்ட் வந்தது. லேடி பேர்லாம் வேணாம், அவங்க பேர்லாம் வேணாம் இருக்கட்டும். என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க, நல்லவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க ஏன் நீங்கள் அயோக்கியம் இல்லை, உங்கள் வீடியோ வேணால் பார்க்குறாங்க, உங்கள் வீடியோ பார்த்துட்டு ஏன் கதறாங்க, லைவில் உங்களை பற்றி பேசுகிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, உங்களை மாதிரி நிறைய பேரை மண்டைகளி வச்சுருக்கான் பாப்பா. பாப்பாவோ அக்காவோ யாருன்னு தெரியல, இருக்கட்டும். அவங்களுக்கு தான் அந்த வீடியோ பேர் வேணாம், பேர் தெரியும் இருந்தாலும் வேணாம், மனசை கஷ்டப்படுவாங்க. உங்களை 8 வருஷமாக யூடியூப்பில், அப்புறம் இன்னும் 4 வருஷமாக மற்ற மோஜி மற்ற ஆப்பிலலாம் போய் பேசி மண்டையை கழுவி வச்சுருக்கான். ஓகேவா? நாங்கள் அதை பேசி இந்த மாதிரி பேசி உங்களை ஏமாத்துறான். நானும் அப்படி தான் ஏமாந்தேன். சிக்கா மாப்பிள்ள ராவணன் ஐடியை வச்சு உருகி அவனுக்கு கமெண்ட் போட்டு, நீ நல்லா இரியா, 2 பேரை விட்டுட்டு வாயா, என் தொல்லையில் வாழ்கிற, இவ்வளோ சம்பாதிக்கிற, நிம்மதியாக வாழ்ந்துட்டு போ, நீ எங்களுக்காக இரு, ஓகேவா? நல்லா பாட்டு பாடு, உடம்ப பார்த்துக்கோ, சிகரெட்டு பிடிக்காத, சரக்கு கம்மி பண்ணியோ, எல்லாம் கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிரு, நல்லா இருந்தாங்க. உருகி ஓகேவா? இந்த மாதிரி உருகி கமெண்ட் போட்டோம். இந்த மாதிரி அந்த ஆள் நம்மளெல்லாம் ஈஸ்வன் துரோவை கப்பாக பயன்படுத்துகிறான். அதுக்காக தான் நம்மளெல்லாம் அவனை பற்றி யோசிக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டான். இப்போ எப்படி நீங்கள் ஃபேக் ஐடின்னு தெரியாமல் நான் அந்த குழம்பு எப்படி நான் வைக்கிறது, இந்த குழம்பு எப்படி நான் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் வரும், அது ஃபேக் ஐடி. அவனை ப்ரொமோட் பண்ணுறது, அவனுடைய சேனலை, அவனுடைய கமெண்ட்டை போட்டு கமெண்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னு அவர் பெரிய பிம்பமாக, ஓகேவா? அது ஒரு மாய உலகம், ஓகேவா? அவங்களெல்லாம் அப்படியே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி, ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்களில் போட்டு உங்களை கவர் பண்ணுறது. உருகி கமெண்ட். பணம் கொடுக்க முடியாதவங்க பணம் கொடுக்க முடியுமா, ரூம் கொடுக்குறான் பார்த்தீங்களா? குற்றாலம் போய் தங்கிறதுக்கு போன தடவை 4-5 நாள் ரூம் கொடுத்துருக்கான் ஒரு பைத்தியக்காரன். அந்த மாதிரி உங்களெல்லாம் உளவியலாக நீங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி நாங்களாம் அதில் தப்பிச்சு வந்த பைத்தியத்தில் நான் ஒரு ஆள். அந்த மாதிரி ஒரு உலகம் அது, ஓகேவா? நம்மளெல்லாம் பைத்தியமாக வச்சுருக்கான். அவனுடைய தேவைக்கு ஈஸ்வன் துரோ கப்பா நம்மளை பயன்படுத்துகிறான், தூக்கி போட்டுறான். பிரச்சனையாக தான். நல்லா எல்லா உதவியும் வாங்கி சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளை வேடன் மாதிரி, கஸ்பர் மில் மாதிரி இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்க. உசாமா பேகம், அசாமா பேகம், ஓகேவா? நிறைய பெண்களும் இருக்காங்க, பெண்கள் பேர் வேணாம், ஓகேவா? நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நம்மளை ஈஸ்வன் துரோ கப்பா. அவனுடைய பேச்சு திறமை, அந்த மாதிரி பேச்சு திறமை. 8 வருஷமாக ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம அடிக்ட் ஆகிடுறோம். 1000 தப்பு பண்ணாலும் அவனுடைய பாட்டை நம்ம ரசிக்கிறோம். சில மெமிக்ரி, சில காமெடிலாம் ரசிக்கிறதுனால அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல், அவனுடைய மைனஸ்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே போகிறதுனால அவனுக்கு திமிராயிடுது. அது எப்படின்னு எனக்கு புரியல. இவன் போய் ஜாலியாக இருக்கிறதுக்கு, இவன் போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணத்தை கொடுக்குறாங்கன்னு அந்த இதுவே எனக்கு புரியவே இல்லை. என்ன அது, எப்படி அது ஒன்றும் புரியல. அப்படி என்ன பண்ணிட்டான்? இவனை விட பெரிய ஆளுங்களாம் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் உங்களை உளவியலாக அவனுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி வச்சுருக்கான். இந்த ஜோம்பிஸ் கடித்த மாதிரி எப்படி நீங்கள் ஜோம்பிஸாக மாறிடுறீங்களோ, அதேமாரி அவன் கடித்து வச்சு அவனுடைய மனநிலைக்கு, அவன் மைண்ட் செட்டுக்கு உங்களை கொண்டு வந்துட்டான். தப்பு இல்லை. கணவன் மனைவி புனிதமான உறவை விதவிதமாக பேர் வச்சு, ஓகேவா? இவன் பேசவே தான் மற்ற யூடியூப்பர்ஸோட தம்ப்நெயிலெல்லாம் பார்க்குறேன். அந்த மாதிரி கான்செப்ட் பேசும்போது அது என்னமோ நல்ல பேர் இல்லை, அது ஒரு மாதிரி பேர், குஜிலி மஸ்து அப்படின்னு வைக்கிறாங்க. இன்றைக்கி இவர் குஜிலி மஸ்து செய்யப்படுவார்னு தம்ப்நெயிலில் வைக்கிறானுங்க மற்ற யூடியூப்பரும். இவன் தான் ஆரம்பித்தான், எனக்கு தெரிஞ்சில்லை, இவன் தான் அதுக்கு பேர் வைக்கிறது, ஓகேவா? வான்வேட்டை என்னென்னமோ பேர் வச்சு இதெல்லாம் சகஜமாக உங்கள்கிட்ட பேச நீங்கள் அவனை டெய்லி பார்க்க பெண்களே ஏற்றுக்கிறாங்க. இதில் கொடுமையே அதான். குடும்ப பெண்கள்ங்கிறத விட அவனுடைய மதத்தை சார்ந்த பெண்களே உருகி கமெண்ட் போடுறாங்க. அண்ணா ஆக்சுவலாக அவன் பார்த்தா அவன் பண்ணுறது ஹராமு, அது தெரியாமல் அவங்க மதத்தை சார்ந்த பெண்களே அவனுக்கு சிக்கானா அப்படியாண்ணா இப்படியாண்ணான்னு டெய்லி கமெண்ட் போடுறது. அதான் அதுவெல்லாம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ பேசி சம்பாதிக்க வந்தவங்க கிடையாது. இதில் இல்லைனா கூட நாங்கள் பேச போகிறோம். எங்களை மாதிரி யாரும் மற்றவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, நான் பேசுவேன். நான் இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், ஓகேவா? சரி, 4 பேருக்கு உதவி பண்ணுவோம். நம்ம அங்கே ஆரம்பித்ததே, அங்கே போனதே அந்த ஆள் தெரியாமல் வேடனை திட்டுறதுக்கு பதில் என்னை திட்டி தேவையில்லாமல், அவரை அடித்தா அவருக்கு வலிக்கும், என்னை அடித்தா எனக்கு தான் வலிக்கும். அவருக்கு சப்போர்ட்டராக பேச வந்த என்னையே எதிராக பேச வச்சுட்டான், ஓகேவா? சரி, நம்ம 4 பேர் உதவி செய்ய தானே சேனல் ஆரம்பித்தோம். நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் தான் நான் இப்போ தான் அப்ளை பண்ணிருக்கேன். நான் ஏமா பார்த்தா நான் இன்னும் 3 மாதம் 4 மாதம் முன்னாடியே
மானிட்டேஷன்லாம் பண்ணியிருக்கணும். இப்போ தான் பண்ணியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? விஷயம் அதுதான். ஓகேவா? இவெல்லாம் நம்மளை ஏமாத்துறான். யாரும் போய் ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் பேசுகிறோம். இவ்வளவு நான் பேசிய மற்றவங்களாம் வந்து புனைப்பேர் பட்டப்பேரை வச்சு பேசுகிறாங்க. நான் ஒருத்தன் தான் பேசுகிறேன். இன்னொருத்தங்க பேசுகிறாங்க, மெடல்காரங்க தைரியமாக பேரை சொல்லி பேசுகிறாங்க பெண்களில். ஓகேவா? அதை நான் பெருமையாக சொல்லுவேன், கர்வமாக சொல்லுவேன். யாரும் இந்த மாதிரிலாம் வந்து பேரை சொல்லி பேசுகிறதில்ல. புனைப்பேர் பட்டப்பேரோடு நிப்பாட்டிக்கிறாங்க. நான் ஒருத்தன் தான் பேசுகிறேன் ஆண்களில். ஓகேவா? மாப்பிள்ளையும் வேடனும் அடிக்கடி சில டைம் பேசுவாப்பில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் குறைச்சி மதிப்பிட்ட மாதிரி யாராவது போய் தவலாமல் கத்தி வச்சிட போகிறீங்க. விஷயம் என்னென்னா, இந்த மாதிரிலாம் இருக்கிறான், உழைவெல்லாம் இருக்குது. எவ்வளவோ குழந்தைங்க இப்போ நம்ம ஆள் விக்டர்னு ஒருத்தர் மனைவிக்கு டயாலிஸ் பண்ணுறாங்க. வாரத்தில் 3 நாள் 4 தடவை போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மருத்துவ உதவிக்கு கேட்டிருந்தோம். யாரும் இது வரையும் ஒன்றும் பண்ணலை. ராம்கோபி தம்பி மட்டும் சூப்பர் சாட்டில் போட்டிருக்காரு ஒரு 400 ரூபா. அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கெல்லாம் உதவலை. வெளிப்படையாக வாயை திறந்து கேட்குறேன், எப்படி கொடுக்குறீங்கன்னு தெரியல. யாராவது ஸ்பான்சர் 20,000 ரூபா கேட்குறான். இப்போ குற்றாலம் போகிறதுக்கு 20,000 யாருன்னா கொடுங்க. அவங்ககிட்ட பணம் லட்சக்கணக்கில் வருது, சம்பளம் வருது, வச்சுருக்கான், சேவிங்ஸ் வச்சுருப்பான். ஆனால் ஓசியில் நீங்கள் போய் பழகிட்டா, நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்க, அவன் போய் பழகிட்டான். எவ்வளோ தைரியமாக இருந்தால் அவன் லைவில் வந்து வெளிப்படையாக சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் போய் குச்சிலி பஸ்து பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, சரக்கு அடிக்கிறதுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறான். நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் அவனை விட பெரிய குற்றவாளி யார் தெரியுமா? நீங்கள் தான். அவனுக்கு இந்த மாதிரி பண உதவி செய்கிறது, ரூமு கொடுக்குறது 4 நாள் 5 நாளைக்கு குற்றாலத்தில். அப்புறம் வந்து பணம் கொடுக்க முடியாதவங்க வந்து எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணுறது. சிக்கா தங்கை மோகனகாரம் மாதிரி ஐடிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்தமாரி தங்கச்சிங்க உருகி கமெண்ட் போட்டு பணம் கொடுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு வந்து உருகி கமெண்ட்டை போட்டு அவனை வந்து ஒரு பெரிய ஞானி மாதிரி, யோகி மாதிரி அவனை சித்தரிச்சு. ஓகேவா? அவர் வந்து டபுள் மீனிங்கில் பேசுறதெல்லாம் சாதாரணமாக இவங்க சொல்கிறாங்க. நேற்று ஒரு லேடி, இவங்கெல்லாம் நல்லவங்க தானே, வல்லவங்க தானே, உங்கள் வீடியோ ஏன் பார்க்குறாங்க, உங்கள் வீடியோ ஏன் வந்து பார்த்துட்டு உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க, லைவில் கதறாங்கன்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு, இந்த பாப்பா. எங்களை மாதிரி போய் யாரும் அந்தமாரி நீ உழைவேலாக பாதிக்கப்பட்டிருக்க, இதுவே உனக்கு தெரியல. அவன் எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சே நீ அவன் கூட நிற்கிறனா, நீ வந்து எந்த அளவுக்கு உன் மனசை மாற்றி உன்னைய கடிச்சு வச்சுருப்பான் அந்த ஜோம்பிஸ். அதை தான் யோசனை பண்ணு. நீ ஜோம்பிஸாக மாறிட்டு இருக்கு. அதை தான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் நான். ஓகேவா? எல்லாம் தெரிஞ்சு கமெண்ட் போட தெரிஞ்சவனுக்கு அதை வந்து நீ கரெக்டான ஆள் யார் எப்படி இருக்கான் அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ எப்படி அவனுக்கு பின்னாடி நிற்கிறீங்க, அவனுக்கு உதவி செய்கிறீங்கன்னு தெரியல. கிஃப்ட்டு மலையாக பொழிகிறீங்க, அவன் கேட்குறான், போடுறீங்க. என்ன கர்மமோ தெரியல. இதெல்லாம் என்றைக்கு முடிவேலை? இப்போ தானே ஃபுட் விளாக்கர் வச்சுருக்காங்க. இப்போ தான் சில மெம்பர்ஷிப் லைவ், அந்த லைவுக்கு இந்த லைவுக்கு ஆப் வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் வருவாங்க அநேகமாக. நான் இப்போ கூட சொல்கிறேன், அந்த ஆளை வந்து ஒழுங்காக பாட்டு பாடி சிங்கர் சிக்கா ஆஃபீஸியல் மாதிரி பாட்டு பாடி பொழைச்சிட்டு போயான்னு தான் நானும் இப்போ சொல்கிறது அதான். கேட்க மாட்டாப்புல அந்த ஆள். ஓகே, இதுக்கு தெரியல, வாய்ப்பு இருக்கும். எல்லோரும் திறந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அதான் இந்த வாய்ப்பு அரசாங்கமே முடிவு பண்ண போகுது. நீங்கள் ஒழுங்காக பார்த்துட்டீங்களா, அலர்ட் ஆகி நீங்களாம் ட்ராக் மாதிரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது என்னுடைய இந்த ஆளை போய் திருந்துன்னு சொல்கிறது என்னுடைய இறுதி எச்சரிக்கை. ஓகேவா? இது உறுதி அது உறுதின்னு ஒரு உருட்டுவார் தெரியுமா? குமி உனக்கு அது உறுதி, சூர்யா உனக்கு இது உறுதி அப்படிம்பார் தெரியுமா? இந்த மாதிரி நான் வந்து இறுதியாக சொல்கிறேன். உனக்கு இறுதி எச்சரிக்கை. ஆனால் ஒரு இங்கே போயிட்டாருன்னா இறுதி எச்சரிக்கை. உனக்கு வந்தவனே நோட்டீஸ் கொடுத்துருவேன், அப்படி கொடுத்துருவேன், இப்படி கொடுத்துருவோம் பாரு சுமிக்கு. அந்தமாரி நான் சொல்லிக்கிறேன் இவருக்கு. இதா மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் நான் லைவில் பேசுகிறேன். பெரிய வீடியோவாகிடும், அரை மணி நேரம் ஆயிரும். இப்போ தான் நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் 10 நிமிஷம் 8 நிமிஷம் போதும். ஓகேவா? மற்ற விஷயங்களை வந்து லைவில் பேசுகிறேன். 3 மணிக்கு லைவ் வாங்க. ஓகேவா? பாய். 3 மணி லைவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.